எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வேதாகமமும் பழைய வேதாகமம் தான், நவீன காலத்துக்கு அது வேதாகமம் தான். அடுத்தது தள்ளிவிடக்கூடாதது யார்? முதியோருடைய ஆலோசனை தள்ளிவிடக்கூடாது. அடுத்து தள்ளிவிடக்கூடாதது என்ன? திருப்பி கொள்ளுங்க. மல்கியானாலே தசமாகன்னு நினைப்பீங்க. 2வது அதிகாரம் 16வது வசனம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு முன்னாடி வசனம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆகையால் நீ சந்ததியை பெறணும், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறணும். ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. இங்கே தள்ளி விடுறான், துரோகம் பண்ணுறான். இது அத்தனையும் விசுவாசி தான் செய்கிறான். விசுவாசிகளுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. தசமாகம் புறஜாதி கூட கொடுப்பான். என்ன சொல்லிட்டாங்கன்னா இதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குனாக்கா புறஜாதி கூட செய்வாங்க. இங்கே வந்து சுகம் நடக்குதுன்னா நிறைய பேர் வராங்க, தீர்க்கதரிசனம் கேட்க வராங்க, அற்புதத்துக்கு வராங்க. அது எல்லோரும் வந்து கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்தவர் அல்லாதவரும் வராங்க இல்லையா? அதுபோல் இது ஆசீர்வாதம்னா இது எல்லாருமே செய்வாங்க. விசுவாசிக்கு நிர்பந்திக்கப்படுகிற காரியம் என்ன? ஒன்று ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ தேவ சந்ததி உள்ள சந்ததியை பெற முடியுமா உங்களால்? மனைவி ஒத்துழைப்பு இல்லாமல் வராம சொல்லிட்டு ஸ்பெர்ம் பேங்க் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், இருந்தாலும் தேவையில்லைன்றது. இதெல்லாம் நடக்கிற காரியம் சொல்கிறேன். என் பையன் நான் பார்த்துக்கிறேன், கல்யாணம் இல்லைன்னா குழந்தை பெற்றுக்கிறேன், நான் கல்யாணம் ஆகுது. அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பாருங்கள் எப்படி போகுது உலகம். வேதம் சொல்லுது தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை உண்டாக்குவேன், உன்னை பலிக்கு பெருக செய்வேன். இது போய் எங்கேயோ பெற்றுக்கின்னு வரேன்ட்டு எவன் என்னன்னே தெரியாது. பாய் ஃப்ரெண்டா லவ் பண்ணி ஒரு காலத்தில் ஸ்பெர்ம் பேங்க்கு போகிறேன், என்ன விந்து வங்கின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நான் போகிறேன், பேங்க்கில் பணம் எடுக்கிற மாதிரி போகுது. அதெல்லாம் எனக்கு பொறுத்திக்கிருத்தி நான் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும். என் ஃப்ரெண்டு அப்படி தான் பெற்றுக்கினேன். புருஷன் வேணுமா? புருஷன் அதெல்லாம் ஃப்ராடுங்க. இது ஒரு ஆவி ஏவுது இந்த மாதிரி ஜனங்களை. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும். வாடகை தாய், சோதனை கூடா, 10 லட்சம் 5 லட்சம் காசு எத்தணுவா, இதெல்லாம் அந்த காலத்தில் எங்கே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாடகை தாய் தான் இது ஆகாரு. எதுவுமே வேதத்தில் இல்லாததெல்லாம் இன்றைக்கி நடக்கலை. வேதத்தில் செய்யத்தக்காதவைகளை ஜனங்க செஞ்சாங்க, அதை தான் இங்கேயும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கும். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற கலாச்சாரத்தை பார்த்தீங்கனாலே அதிலே எல்லாமே அடங்கியிருக்கு. பூமியின் குடிகள் செஞ்ச அட்டூழியங்கள் அக்கிரமங்களும். ஏன்னா தேவ சந்ததியை பெறுவதற்கு மனைவி ஒத்தாசை வேணும். உனக்கு எவ்வளோ வச்சு பிள்ளை பெற்றுக்கிறதெல்லாம் வேதத்துக்கு புறமான காரியம்.